நாளைக்கு வந்து எக்ஸாமு என்னென்ன முக்கியமாக நம்ம பண்ணணும் அப்படின்னா 30 மினிட்ஸ் முன்னாடியே வந்து உள்ளே போயிடணும். அடுத்தது வந்து இந்த ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணணும். இது வந்து முக்கியம். ஓகேவா? ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணணும். அப்புறம் என்னென்ன கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோட்டோ எதுக்கும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபெவிஸ்டிக். ஓகேவா? ஃபெவிஸ்டிக் எடுத்துக்கோங்க. அப்புறம் பென் எடுத்துக்கோங்க. இது 3 எடுத்துக்கோங்க. எதுக்கும் வீட்டிலே ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சைன் வந்து அங்கே தான் பண்ணணும். ஓகே, ஒன்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஹால். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ரஃப் ஷீட்ஸ் வந்து அவங்களே கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பென்னு வந்து யூஸ்வலி மெத்தடில் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், நம்மளே தான் ட்ரான்ஸ்பரண்ட்டான ஒரு ப்ளூ பென் அல்லது பிளாக் பென் எடுத்துகிட்டு போகணும். ரஃப் ஒர்க்குக்கு பேப்பர் தருவாங்க, பென்னு நம்ம எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது வந்து அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஒரே ஒரு ஒரிஜினல் ஆதார், டிரைவிங், பேன் கார்டு, ஓட்டர் எது வேணாலும் எடுத்துகிட்டு போகணும். அவங்களே ஒன்று வச்சுப்பாங்க. நம்ம வீட்டில் எங்கள் பிடிஎஃப் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 1 ஹவர் வந்து தமிழுக்கு, 15 மினிட்ஸ் பிரேக்கு, அப்புறம் 2 ஹவர்ஸ் இதுக்கு. ஸோ 9 to 12 நடக்க போகுது. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை மட்டும் கடைசி நேரத்தில் திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் தோணுதோ அதை தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா ஆல்ரெடி நீட்டுக்கு படிச்சிருந்தனால. ஓகே, ஆல் தி பெஸ்ட் கைஸ். See you on the other side. All the best.